ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் பேபி ஜாக் ஃப்ரூட் பிளாக்கால சின்ன பேபி நான் சிக்கன் கறி மாதிரியே நான் சமைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் இந்த மண் சட்டியில் நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி அந்த ஜாக் ஃப்ரூட்டெல்லாம் நான் அதில் சேர்க்குறேன். இது ஜாக் ஃப்ரூட்டுண்டா பிஞ்சி பேபி. இது ஒரு 2 கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் அவியணும். இது நாங்கள் பச்சையாகவும் வதக்கி சமைக்கலாம். சில நேரங்களில் அந்த காட்டைகள் எல்லாம் இப்படி இருக்கும். இப்போ இதில் நான் குரக்காய் புளி சேர்க்க போகிறோம். இந்த குரக்காய் புளி சேர்த்து இதுக்குள்ளே சேர்க்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்க போகிறோம். அப்போ இந்த பிளாக்கண்ட காட்டையெல்லாம் இதில் அப்படியே இருக்காது. நாங்கள் தண்ணியை கொட்ட போகிறோம். நான் தண்ணியோட நான் சமைக்க இல்லை. ஆனால் சில பேர் அப்படியே வதக்கின்னு சமைப்பாங்க. நான் அப்படி சமைக்க மாட்டேன். இது கொஞ்சம் அவிஞ்சி தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு தான் நான் இதை சமைப்பேன். நான் இதுக்கு ஒரு மசாலான்னு சொல்லலாம். தேங்காய் பூ, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 தேக்கரண்டி, அரிசி ஒரு மேசக்கரண்டி, மிளகு ஒரு 1/2 மேசக்கரண்டி, இவ்வளவும் பொன்னிறமாக வறுத்து இது மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிய அரைச்சி தான் நான் இதில் சேர்க்க போகிறோம். இவ்வளவு தான் இதுக்கு சேர்க்குறது. நான் இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொதிக்குது. இன்னொரு கொதிச்சோன்னா நான் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த காயை மட்டும் நான் எடுத்து சமைக்க போகிறோம். இது இறைச்சி கறி மாதிரியே நாங்கள் சமைக்கிறது. நாங்கள் இன்றைக்கு சைவண்டபடியாக நாங்கள் இதை இறைச்சி கறி மாதிரியே சமைக்கிறோம். இப்போ இது ஒரு அரைவாசி அவிஞ்சிட்டுது. நான் இதை வெளியே எடுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து தண்ணியை நான் ஊற்றிடுவேன். தண்ணியை நான் எடுக்க மாட்டேன் சமைக்க. நான் இப்போ இந்த வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சதை நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். தேங்காய் ஒரு கொஞ்சம், அரிசி, பெருஞ்சீரகம், மிளகு இதெல்லாம் இப்போ நான் இதில் வறுத்து மையாக அரைச்சி எடுத்துக்கொண்டு வருவேன். இந்த ஜாக் ஃப்ரூட், இந்த பேபி ஜாக் ஃப்ரூட்டுக்கு சேர்க்குறதுக்கு. இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தால் போதுமானது. இது வறுப்பட்டு கொண்டு வருது. இப்போ இதை இறக்கி நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அம்மிலையும் சரி மிக்சி ஜார்லையும் சரி நல்லா மசியாக அரைக்கணும். இப்போ இது ஓகே. இது ரெடி ஆகிடுது, வறுப்பட்டுது. இப்போ நான் இதில் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு நான் எண்ணெய் விடுறேன். இது இஞ்சும் பூண்டும் இது போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். சில நேரங்களில் இஞ்சி கடிப்பட்டாலும் சாப்பிட இயலாது. இது இஞ்சியும் பூண்டும் இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். நான் இது சமைக்கிறது இறைச்சி கறி டேஸ்ட்லேயே தான் இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும் ரைஸோட. இதுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன், பச்சை மிளகாய் சேர்க்குறேன், ஒரு வெங்காயம் அதையும் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்க கிளறுவோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் உடனே வேகும், என்ன நேரம் போகுங்காட்டி கொஞ்சம் உப்புன்னு சேர்க்குறேன். உப்பு பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் சேர்க்கலாம். இது பேபி ஜாக் ஃப்ரூட். இங்கே சிங்கிள்ஸ் நல்ல விருப்பமாக சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்க எங்களை விட பெட்டராக சமைப்பாங்க. இதில் ஊறுகாய் செய்வாங்க, அச்சாறு வைப்பாங்க. அவங்கள அடிக்கிறதுக்கு யாராலும் மேலாது. அவங்க நல்லா சமைப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு வெங்காயம் வதங்கிட்டுது. நான் இதில் இந்த ஜாக் ஃப்ரூட் இந்த காய்களை சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன்.
மஞ்சள் தூளும் சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தண்ணி பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது அவிகிற அளவுக்கு நான் தண்ணி பால் சேர்க்கணும். இப்போ பால் சேர்க்கணும். தண்ணி பால், இது கட்டி பால் இல்லை, தண்ணி பால். இப்போ இது அவியணும் நல்லா. நான் கொஞ்சம் இந்த அவிச்சு எடுத்தது வந்து அதில் உள்ள காயறுகள் அதுகள் போகிறதுக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா அவியணும். இப்போ என்ன இதில் தூள் சேர்க்க போகிறேன், மிளகாத்தூள். நான் இதுக்கு 2 தேக்கரண்டி அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா அவியணும். அவிஞ்சி அந்த கிழங்கு இந்த காயெல்லாம் நல்லா அவியணும். சில காய்கள் அவியாது, இது நல்லா அவியணும். குழம்பு மிளகாத்தூள் தேவைண்டா இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். நான் மிளகு சேர்த்துக்கப்படியாக கொஞ்சம் பயந்து தான் நான் சேர்க்கல, இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இது காரமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். இறைச்சி மாதிரியே இருக்கும், கோழி இறைச்சி மாதிரியே இருக்கும், மட்டன் டேஸ்ட் இருக்கும். இது இங்கே கல்யாண வீடுகளையும் இது ஒரு கறியாக வந்துட்டு, எங்களோட ஸ்ரீலங்காவில் இப்போ கல்யாண வீட்லேயும் இது ஒரு கறியாக சைட் டிஷ்ஷாக வந்துட்டுது. இப்போ இது அவிஞ்சு கொண்டு வருது. இப்போ நான் வந்து தேங்காய் கட்டி பால் எடுத்து வச்சதும் அதையும் இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். இது கட்டி தேங்காய் பால் இதையும் சேர்த்துட்டு நான் அந்த வறுத்து வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் இப்போ மிக்சியில் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை இறக்கும் போது தான் நான் அதை சேர்ப்பேன். இப்போ கட்டிப்பால் ஊற்றினோன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறுகி கொண்டு வருது. இது நல்லா வத்தணும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா சேர்க்க இன்னும் கொஞ்சம் இறுகி கொண்டு வரும். இதுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இன்னும் கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ நான் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை நான் இதுக்குள்ள சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றி அதையும் அதில் சேர்க்குறேன். இந்த காய் கொஞ்சம் அவிய நேரம் போகணும். இப்போ நாங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் அவியணும். இப்போ இதுக்கு பார்த்துட்டு நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு எண்ணெய் திரஞ்சோட நான் இறக்கிறேன். நான் இதில் எலுமிச்சம்பழம் புளிகிறேன், பாதி எலுமிச்சம்பழம். பாருங்கள், சிக்கன் கறி மாதிரியே வந்திருக்கு. பார்க்க மட்டன் கறி மாதிரியும் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட. இது ஒயிட் ரைஸ் கூட, பிரியாணி கூட, ஃப்ரைட் ரைஸுக்கு, இடியப்பத்துக்கு, புட்டுக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு மச்சம் கறி சாப்பிடாத அன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல மட்டன் கறி மாதிரியே வந்துட்டு டேஸ்ட்டும் வந்து சிக்கன் கறி மட்டன் கறி டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.